சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இனி வரக்கூடிய 30 நாளும் இந்த மார்கழி மாதத்துல நாம மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை அப்படிங்கிற பதிகத்தை பஜனை பாடல் வடிவில் பாட போறோம். இந்த பஜனை பாடல் வடிவில் பாடும்போது முழுமையான பிராணாயாமம் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வரியை நான் பாடி முடித்த உடனே ஒரு இடைவெளி விடுவேன். அந்த இடைவெளியில் நீங்கள் அந்த வரியை திரும்ப பாடணும். நீங்கள் பாடி முடித்த உடனே ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் நான் 2வது வரியை பாடுவேன். நான் 2வது வரியை பாடி முடித்த உடனே ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் நீங்கள் 2வது வரியை பாட வேண்டும். இது மாதிரி தான் இந்த பாட்டை பாடணும். பொதுவாகவே இந்த இறை வழிபாட்டு பாடல் எல்லாமே பஜனை பாடல் வழிபட தான் பாடணும். இதற்கு கண்டிப்பாக 2 பேர் மினிமம் வேணும். இந்த 2 பேர் இல்லாதப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இசையமைப்பாளர்களை சேர்த்துட்டாங்க. அதாவது ஒரு வரியை நான் பாடி முடித்த உடனேயே ஒரு இடைவெளி எடுப்பேன். அந்த இடைவெளியில் அந்த வரியை இசையமைப்பாளர் அந்த வாத்திய கருவியில் வாசிப்பார். இசையமைப்பாளரும் சரியாக அமையாத போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே வரியை 2 தடவை பாடுற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பாடல்களில் ஒவ்வொரு வரியையும் நாம் பாடும்போது என்ன ஆகும்னா, அதிக அளவு கரியமில வாயு முழுமையாக வெளியேறும். அந்த பாடலை பாடுறதை நிறுத்தி ஒரு இடைவெளி எடுப்போம் இல்லையா, அந்த இடைவெளியில் அதிக அளவு பிராணசக்தி உள்ளே செல்லும். இதுதான் இந்த பஜனை பாடல்களுடைய சூட்சுமம். இதைத்தான் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே மோட்சத்திற்கான வழி அப்படிங்கிறாங்க. இந்த சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது என்னன்னா பஜனை பாடல் வடிவுதான். இதை புரிஞ்சுட்ட நாம எண்ணிலிருந்து இந்த மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் மாணிக்க வாசகர் சுவாமிகளுடைய திருவம்பாவை மற்றும் பிற பாடல்களை பஜனை பாடல் வடிவில் பாடி நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் திருவம்பாவையில் முதல் பாசுரத்தை பஜனை பாடல் வடிவில் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை முதல் பதிகம். ஆதியும் மாந்தமும் எல்லாருள் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வால் தடங்கும் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாகான் கிடந்தால் என்னே என்னே ஈதேயோ தோழி பரிசேலோரெம்பாவாய். இப்பொழுது நாம் பாடிய திருவம்பாவை பதிகமானது
2.5 நிமிடங்களுக்கு 16 சுவாசம் என்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூட்சுமத்தை நாம் புரிந்து கொண்டு இனிவரும் நாளில் தொடர்ந்து திருவெம்பாவை பாடலை இதேபோல் பாடி நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். சந்தோஷம்.